மகர ராசிக்கு மகர ராசிக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து சகாய சனி. அவர் அவர் வந்து ஏன்னா லக்னாதிபதி அவர் தான். அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் உடல் ரீதியான பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பாரு. ரொம்ப கவனம் தேவை. இந்த வருடம் வந்து உடல் ரீதியாக நோய் நொடிகளை கொண்டு கொடுப்பாரு. கொஞ்சம் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் இந்த 2.5 வருஷம். பெரிய கெடுதல் இருக்காது. தொழில் ரீதியான உங்களுக்கான பாதிப்புகள்லாம் இருக்காது மகர ராசிக்கு. கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதச்சனி. இப்போது கும்பத்துக்கு பாதச்சனி அப்படிங்கிறது வந்து அவரும் லக்னாதிபதி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதச்சனிங்கிறது என்னென்னா, தினமும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகிறது நல்லது. எந்த வேலையை தொடங்கினாலும் ஒரு கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு போகிறது நல்லது. ஏன்னா தடங்களை நிறைய கொடுப்பாரு பாதச்சனிங்கிறது. போகிற இடங்கள் வர இடங்களில் உங்களுக்கான வேலைக்கு எதையோ முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியம் ஆகணும்னு போகிறீங்க, போனால் தடங்களை ஏற்படுத்தார். அதுக்காக தான் நீங்கள் பெரும்பாலும் விநாயகர் கோயில் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஓரளவுக்கு பாதிப்பு குறையும். இவ்வளோ தான். இப்போ வந்து மீன ராசி. மீனத்துக்கு தான் இப்போது கும்பத்திலேருந்து அவர் பயந்து இப்போது ஜென்மசனியாக வர்றார். அதனால் மீனராசிக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால் குருவுக்கும் சனிக்கும் ஆகாது. பெரும்பாலும் வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள், அதிகாரங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிறர் சொல்வதை காதில் வாங்கிட்டு அது நல்லதோ கெட்டதோ சரிங்கன்னு போயிட்டாங்கன்னா கொஞ்சம். ஏன்னா ஜென்மசனிங்கிறது சுத்தமாக ஆட்டி படைச்சிடும். அது வந்து குருவுடைய வீடுன்றதுனால அவருடைய பகையாளியாக வர்றாரு. அதனால் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாக்கு ஸ்தானத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருடம் 2.5 வருடம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.